இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஃபேண்ட் வந்து கோட் டைப்பில் எப்படி கட் பண்ணுறங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதில் ஃபேண்ட்டு மட்டும் நார்மல் ஃபேண்ட்டு எப்படி கட் பண்ணுறங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அளவு ஃபேண்ட்டை வச்சு அதுக்கு வந்து நம்ம நார்மலாக நம்ம சுடிதார் மெட்டீரியல் மடித்து போடுற மாதிரி போடக்கூடாது. இதுக்கு கொடுத்துருக்கிற கிளாத்தில் நீளமாக 4 ஃபோல்டு பண்ணிக்கணும். அதில் ஃபஸ்ட்டு அந்த பிசுறு தட்டுறதுக்கு ஒன்றுமே 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்காக விட்டு எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம அளவு ஃபேண்ட்டை போட்டு நான் இதில் வந்து கட் பண்ணி காமிக்கிறேன். அளவு ஃபேண்ட்டை போட்டு அப்படியே எக்ஸாக்டாக நம்ம மார்க் பண்ணணும். அந்த ஹிப்புக்கிட்ட மட்டும் எந்த இடத்த லூஸ் வேணுமோ அந்த இடத்த மட்டும் வளைவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுக்கணும். கீழே வந்து நம்ம மடித்து ஒரு பட்டி வச்சு அடிப்போம். அந்த இடத்துக்கு வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் நான் வந்து காலர் கேன்வாஸ்லேயே கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிறத வச்சு தான் கீழே மடிச்சு அடிக்கிறனால ஏன்னா அதுக்கு 3/4 இன்ச்சு அதுக்காக நான் ஒரு 1 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணதுக்கப்புறம் மார்க்கிங் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வீடியோக்காக எக்ஸாக்ட் அளவும் நான் அதை ஸ்டிச்சிங்க்கு வந்து 1 இன்ச்சு உள்ளே விடுவேன். அதுக்காக வந்து 1 இன்ச்சும் எடுத்துக்கிறேன். இப்போ நான் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள், எக்ஸாக்டாக அளவும் அதுவும் தான் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த இடத்த வரையில் மட்டும் நல்லா துணியை இழுத்து வச்சு நீங்கள் மார்க் பண்ண முடியாது தான் எக்ஸாக்டாக தெரியும். இதே பாருங்கள், அதே பெண்டுலேயும் வந்து நான் 1 இன்ச்சுக்கு கீழே விட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் இதே மாதிரி 1 இன்ச்சில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நான் ஹிப்புக்கு வந்து எலாஸ்டிக் கொடுத்து ஸ்டிச் பண்ணுறனால நார்மலாக நம்ம சுடிதார் மெட்டீரியலுக்கு வந்து சைட்லேயே நம்ம அதோட இதை எடுப்போம். இந்த மாதிரி ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸ்க்கெலாம் வந்து சைடில் எடுக்க முடியாது. ஏன்னா அதோட மெஷர்மெண்ட் ரொம்ப சின்னதாக இருக்கிறனால வந்து நம்ம தனியாக கீழே இருக்கிற கிளாத்தில் தான் போட்டு வெட்ட முடியும். இப்போ அதுக்காக வந்து மீதி இருக்கிற கிளாத்லேயே வந்து நான் 4 ஃபோல்ட் பண்ணதுலேயே வந்து எடுத்துக்கிறேன். இப்போ இந்த இடத்த மட்டும் நீங்கள் நார்மல் அளவுலேருந்து ஒரு 1.5லேருந்து 2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு தான் கட் பண்ணணும். ஏன்னா எலாஸ்டிக் வைக்க போகிறோம். எலாஸ்டிக் வந்து நீங்கள் 3/4 இன்ச் எலாஸ்டிக்கா 1.5 இன்ச் எலாஸ்டிக்கா நீங்கள் அதை கால்குலேட் பண்ணி தான் எடுக்கணும். மீதி கோட் டைப் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட். தேங்க்யூ.